அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே படம் பார்த்து குரல் சொல்வோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கையில் ஒரு பல்பு எரியுது. இது ரொம்ப 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 ஒரு வெற்றியாளனுக்கு தேவையான ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேல முயற்சி செய்திருக்கிறார். அதாவது நிறைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது இந்த ஃபிலமெண்ட்டுக்காக அவர் பல 1000 முயற்சிகள் பண்ணியிருக்காரு. அவருடைய கோட்டை பார்த்தீங்கன்னா 1000 வெற்றிகளை கண்டவன் நான் இல்லை, 1000 தோல்விகளை சந்தித்தவன் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா அந்த தோல்வியிலிருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. இந்த வெற்றிக்கு, அதாவது ஒரு 1000 முறை ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை மிஞ்சி போனா ஒரு 4-5 தடவை நம்மளால முயற்சி பண்ண முடியும். ஆனா அந்த நேரத்துல நமக்கு ஏளனங்கள், யாராவது விரக்தியா நம்மளை பேச ஆரம்பிப்பாங்க, நமக்கு விரக்தி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்மளை பாதிக்கும். ஆனா இந்த மனிதர், இந்த உயர்ந்த மனிதர் அந்த ஏளனம், எதிர்ப்பு, வெறுப்பு, மனசோர்வெல்லாம் தாண்டி 1000 முறைகளுக்கு மேல இந்த முயற்சி, இந்த அவருடைய மன உறுதியை விடாம இந்த முயற்சியை செய்து கடைசியா அந்த பல்பை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் பல்பு எரியுது, நம்மளுடைய இருளை போக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இந்த முயற்சி, இதுக்கு காரணம் அவருடைய பொறுமை. அவர் நிதானமா, ரொம்ப பொறுமையா இந்த முயற்சியை, அவருடைய மன உறுதியோட இந்த முயற்சியை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சது. இத வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். திருக்குறள்ல சூப்பரான ஒரு குறள். நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். அற்புதமான குறள். அதாவது ஒரு வெற்றியாளனுக்கு என்ன தேவை? மன உறுதி. அந்த மன உறுதியை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும்? அந்த மன உறுதியோட நம்ம எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையை நம்ம போற்றி ஒழுகப்படும். பொறுமையை போற்றணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு மன உறுதியோட இருக்கணும்னா அவ்வளவு பொறுமையா நம்ம இருக்கணும். ஒரு பெரிய விஷயங்கள், அதாவது ஒரு கோட் உண்டு, நெவர் கிவ் அப், த ரைட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் கிவ் அப், த ரைட் திங்ஸ் டேக்ஸ் டைம். அதாவது ஒரு நல்ல செயலில் நம்ம ஒரு வெற்றி அடையணும், ஒரு நல்ல செயலை நம்ம முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். சோ அந்த பொறுமை, அதற்கு நமக்கு பொறுமை தேவை. அப்ப அது வரைக்கும் நம்மளுடைய மன உறுதியை நம்ம வச்சுக்கணும்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த குறளோட ரொம்ப எக்ஸாக்டா ஒத்து போகும். வெற்றியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப பொறுமையா மன உறுதியோட இருந்தா வெற்றி நிச்சயம் என்பதே இந்த பதிவின் நோக்கம். தேங்க்யூ so much.